நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்களா? ரொம்பவே சாரி. நேத்து எனக்கு சுத்தமா பாக்குறதுக்கு நேரமே இல்ல. நேத்து ஃபுல்லா ஒரே வேலை. காலையில எந்திரிச்சு வேலை பார்த்துட்டு ஆபீஸ் ஓடிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து அடுத்த நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு நைட்டு தூங்கவே 2 மணி ஆயிடுச்சு. சரி சரி, ஒன்னும் இல்ல. உங்களை அவங்க தப்பா நினைச்சுப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு தானே இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுக்குறீங்க. எங்க உங்களுக்கு பிடிச்சவங்க போய் உங்களை தப்பா நினைச்சுப்பாங்களோன்ற பதட்டம் தானே நேச்சுரல் தான். ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்களை புரிஞ்சவங்களுக்கும் உங்களை பிடிச்சவங்களுக்கும் நீங்க எதுவுமே சொல்லாட்டியும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. உங்க நலன் மேல உங்க மேல அக்கறை இல்லாதவங்க தான் நீங்க இன்னும் கொஞ்சம் பக்கம் பக்கமா விளக்கம் சொன்னாலும் நம்பவும் மாட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்க மெனக்கிடவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க கிட்ட எதுக்காக உங்க எனர்ஜி வேஸ்ட் பண்றீங்க? நாம சின்ன வயசுல இருந்தே விரும்பப்படுதலையும் ஏற்றுக்கொள்ளப்படுதலையுமே முதன்மையா வச்சு பழகிட்டதுனால மத்தவங்கள நம்ம அப்செட் பண்ண விரும்ப மாட்டோம். அதனாலதான் இவ்ளோ பெரிய பெரிய விளக்கம் கொடுக்கறோம். ஒரு யதார்த்தமான உண்மை என்னன்னா, நிறைய பேரு நீங்க 2 வார்த்தையில இன்னைக்கு என்னால முடியாதே அப்படின்னு தயங்குறத புரிஞ்சுப்பாங்க. அப்படி புரியாதவங்க கொஞ்ச நேரம் ஏமாற்றம் அடைஞ்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருவாங்க. அவ்வளவுதான். நீங்க இப்படி சொன்னதுனால உடனே உங்க ஃப்ரெண்ட் உங்களை தப்பா நினைக்க போறதில்ல, உங்க கூட வந்து சண்டை போட போறதில்ல, நீங்க வேணும்னே அவாய்ட் பண்ணீங்கன்னு யோசிக்க போறதில்ல. யூ டோன்ட் ஹாவ் டு ஓவர் எக்ஸ்பிளைன் டு டிசர்வ் அண்டர்ஸ்டாண்டிங். உண்மையா ஷார்ட்டா கிளியரா பேசுங்க, போதும். சரி, ஒருவேளை உங்ககிட்ட இப்படி யாராவது ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ண வந்தா உடனே எரிச்சல் ஆகாதீங்க, கோவப்படாதீங்க. மேபி அவங்கள சரியா புரிஞ்சுக்காதவங்களோடய அவங்க இவ்வளவு நாள் பயணம் பண்ணி அதனால அவங்க மைண்ட் இப்படி கண்டிஷன் ஆயிருக்கலாம். அதனால நீங்களாவது அடுத்த தடவை அவங்க கிட்ட சொல்லுங்க, நீ இவ்வளோலாம் என்கிட்ட சொல்லணும்னு இல்ல, நீ ஒண்ணுமே சொல்லாட்டியும் ஒண்ணு எனக்கு புரியும். உங்களோட நம்பிக்கையான வார்த்தையும் அதுல இருக்க பாதுகாப்பும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸ்பீக் பியாண்ட் வேர்ட்ஸ். கார்பே டியம்.